சொல்லுங்க. தமிழுக்கும் தமிழ் சார்ந்த மாணவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற காணொலியிலும் பார்த்திருந்தீங்கன்னா நம்ம இலக்கணம் எண்ணு பெயர் புணர்ச்சி பார்த்தோம். இந்த முறை என்ன ஒரு வேறுபட்ட தலைப்பை கொண்டு வந்திருக்கிற. என்ன வேறுபட்ட தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ் சார்ந்த மரபும் தமிழ் சார்ந்த பண்பாடுகளும் நிறைய மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி மறைக்கப்பட்ட கூறுகளில் இவையும் ஒன்று. அது என்ன தலைப்பு வந்து காயா கரியா தெளிவோம் அப்படின்னு கொடுத்திருக்கிற. அது என்ன காயா கரியா? இன்று நம்முடைய முன்னோர்கள் இதை எவ்வாறு வழங்கி இருக்கிறார்கள், இதற்கான பொருள் என்ன, இந்த காய் என்பதும் கரி என்பதும் எந்த வகையான பொருளை தந்திருக்கிறது, அதை இரண்டையும் சேர்த்து நாம் எவ்வாறு இன்று வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் பார்க்கணும். அப்ப இந்த காய்கறி என்பது முன்பு எப்படி வழங்கப்பட்ட, நம்ம வாழையடி வாழையாய் இன்று வழங்கி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அன்று வழங்கப்பட்டது தாற்பரிய கருத்து என்ன, இன்று வழங்கப்படக்கூடிய தாற்பயமான கருத்து என்ன என்பதை நாம் பார்க்கணும். அப்ப என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மரபு சார்ந்த முன்னோர்கள் பண்பாட்டு அடிப்படையில் வாழ்ந்த அறிவியல் ஆளர்கள் தமிழ் மரபு கூறுகளை தன்னுடைய உயிர் மூச்சாய் பாதுகாத்து நேசித்தவர்கள். ஒரு அறிவியல் சொல்லை தமிழ் சொல்லாக சொல்லும் பொழுதும், தமிழ் சொல்லை அறிவியல் சொல்லாக உச்சரிக்கும் பொழுதும் அதற்கான தாற்பயமான கருத்து என்ன, நிதர்சனமான உண்மை என்ன என்பதை அறிந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு செயல்பட்டதின் விளைவு பல வகையான தமிழ் சொற்களையும் அதற்கான பொருள் சார்ந்த மரபுகளையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்று அதை நாம் அப்படியே வழங்குகிறோமா அப்படின்னா கிடையாது. எப்படி அப்படின்னா, இன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய இந்த பேச்சு வழக்கில் சொல்லுவோம். கடைக்கு போவோம், கடைக்கு போகும் பொழுது எங்க போற அப்படின்னா, அந்த காய்கள் விற்கக்கூடிய கடைக்கு போகும்போது நம்ம எங்க போறோம், எங்கடா போறோம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், காய்கறி வாங்க. என்ன சொல்லுகிறோம் அப்படின்னா, காய் கறி வாங்குவதற்கு. அப்ப இந்த காய்கறி என்பது நம்ம இன்றைய எதன் பொருட்டு வழங்கி கொண்டிருக்கிறோம், அன்று எதன் பொருட்டு வழங்கினார்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்தாவது இனி வரும் காலங்களில் நம்முடைய பண்பாடு எதை சொன்னது, பண்பாட்டாளர்கள் எதை எப்படி வழங்கி இருக்கிறார்கள் அது என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக தான் இந்த காணொலியால் நான் எடுத்து வந்திருக்கிறேன். சரிங்களா? அதுல இந்த காய் கறி எங்க போற, கடைக்கு போற காய்கள் வாங்க போறோம்னு சொல்ல மாட்டோம். எங்க போற, காய் கறி வாங்க போற. அப்ப காய் விற்கக்கூடிய கடையில் கறி விற்பார்களா? இப்ப இந்த கறி என்பது நமக்கு தெரியலீங்களா, எது இறைச்சியை குறிப்பது, இறைச்சியை குறிப்பது. இந்த கறி என்பது எதை குறிப்பது, மரக்கறியை குறிப்பது. சரியா? அப்ப இதனுடைய பொருள் வேறுபாடு நமக்கு தெரியும். அப்ப காய் என்பது எதை குறிப்பது, காய்களை குறிப்பது, காய்கள். அப்ப இந்த காய்கள் விற்கக்கூடிய கடைகள் கறியும் விற்பார்களா என்பதுதான் இங்க கேள்வி. அப்ப நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், காய் கறி வாங்க போற, கறி வாங்க போறது இல்ல, காய்கள் விற்கக்கூடிய இடத்துக்கு போற, அந்த கடையில காய்கள் வாங்க போற, அதையோட சேர்த்து காய் கறிகள் வாங்க போற. நிறைய பேர் இந்த கிராமத்துல கேளுங்க, என்ன குழம்பு வச்சிருக்கிற அப்படின்னா காய்கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு மரபு சார்ந்த கிராமப்புறங்களில் வாங்கக்கூடிய மரபு சார்ந்த பண்பாடு அங்கேயும் மறைக்கப்பட்டிருக்கு. இது மறைப்பது இதுல என்னங்க பெருசா வந்துட போகுது அப்படின்னு கேட்கறீங்க இல்லையா? இது நம்முடைய மரபு சார்ந்த பண்பாடு. நம்முடைய முன்னோர்கள் காய்கறி என்ற சொல்லை ஏன் உதிர்த்திருக்கிறார்கள், அப்படியாப்பட்ட சொல் எப்படி மெல்ல மெல்லமாய் மறைந்து போயிருக்கு என்பதுதான் கேள்வி. இது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ல, அதுக்காக தான். சரியா? என்ன குழம்பு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, காய்கறி குழம்பு.
காய் குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க. சில இதனுடைய தாற்பயமான கருத்து தெரிந்தவர்கள் காய்கள் குழம்பு, காய் குழம்புன்னு சொல்லுவாங்க. அதே இறைச்சி வைத்து குழம்பு வைத்திருந்தார்கள் அப்படின்னா அதுக்கு கறி குழம்பு என்று சொல்லலாம். ஆனா நாம் காய் வைத்து குழம்பு செய்திருப்போம், அதை என்ன சொல்லுவாங்க, காய்கறி குழம்பு அப்படின்னு சொல்லுவார்கள். சரியா? இதுல என்ன அப்படின்னா, இதுல இன்னொரு பொருள் இருக்கு. இந்த கறி என்பது நான் சொல்ற பொருள் பாத்துங்க. கறி என்பது காயினை வைத்து சமைக்கும் குழம்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப காயினை வைத்து சமைக்கும் குழம்புக்கு கறி என்று பொருள். சரியா? அந்த காயினை வைத்து சமைக்கும் தயார் செய்யக்கூடிய அந்த குழம்புக்கு பெயர் கறி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதன் பொருட்டு வழங்கப்பட்டதல்ல. சரிங்களா? ஆகையால் இங்கே கறி என்பது எது அப்படின்னா தாற்பயமான கருத்தை சொல்கிறேன் பாருங்கள். இங்க கறி என்பது எதை குறிப்பது அப்படின்னா மிளகு. ஏன் அப்படின்னா நாம் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முந்தைய காலங்களில் அந்த காய்களை வைத்து குழம்பு வைக்கும் பொழுது காரம் வேண்டும் என்பதற்காகவும் அந்த காரத்தினை அந்த சுவையினை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் என்ன செய்தார்கள் அப்படின்னா மிளகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிளகினை தட்டி அந்த காய் வைத்து சமைக்கக்கூடிய உணவில் போடுவார்கள். அப்ப கறி என்பது மிளகு என்று பொருள். கறி என்பது இறைச்சி சொல்வதல்ல, இங்க கறி என்பது மிளகை குறிப்பது. சரிங்களா? பிறகு எப்படி அப்ப மிளகை தட்டி தான் குழம்பு வைத்திருக்கிறார்கள் காரத்துக்கு. அப்ப என்ன இல்லப்போ அப்ப நம்ம நாட்டுல அப்ப என்ன கிடையாது, மிளகாய் கிடையாது. அதை இன்னைக்கு சில்லி அப்படிங்கிறா, சில்லி. அப்ப நம்மகிட்ட மிளகாய் இல்ல. மிளகாய்க்கு பதிலாக தான் எதை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா மிளகினை பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த மிளகுக்கு ஒரு சொல் எது அப்படின்னா கறி. அப்ப கறி என்ற சொல்லின் பொருள் மிளகு. அப்ப ஒரு காய் குழைத்து குழம்பு வைக்கும் பொழுது அந்த காயில் சுவை ஏற்பட வேண்டும், காரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக மிளகினை தட்டி அந்த குழம்பை வைத்திருக்கிறார்கள். ஆகையால் கறி என்பது மிளகை குறிப்பது. சரியா? பிறகுதான் மெல்லமாக இந்த சில்லி அப்படிங்கிறது, சில்லி அப்படின்னா மிளகாய். ஏன் இதுக்கு சில்லின்னு பேர் வச்சா, சிலி நாட்டில் இருந்து வந்தது. சரிங்களா? அப்ப சிலி நாட்டில் இருந்து வந்ததால் அதுக்கு சில்லி என்று வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் சில்லி அப்படிங்கிறீங்களா? ஏன் சில்லின்னு பேர் இருந்தது? சிலி நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. ஆகையால் அது சில்லி என்று அழைக்கப்படுகிறது. நம்ம அதுக்கு தமிழ் பெயர் வைத்து மிளகாய் என்று சொல்கிறோம். சரிங்களா? அதுலயும் என்ன இருக்கு, ஏன் மிளகாயின் பேர் வச்சா மிளகை பயன்படுத்தியவர்கள். சரிங்களா? அப்ப மிளகை பயன்படுத்தியவர்கள் காயாக இருப்போம், அதுக்கு மிளகாய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா மிளகு தரக்கூடிய அந்த காரத்தினையும் அந்த சுவையினையும் இந்த காயாக இருக்கக்கூடிய தருவதால் அதுக்கு மிளகுக்காய் மிளகாய் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். சரியா? ஆகையால் நம்முடைய மரபு எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா காய்கறி. அப்ப கறி என்பது நம்முடைய முன்னோர்கள் காயை வைத்து சமைக்கக்கூடிய உணவில் கரியாகிய மிளகினையும் இட்டு அந்த சமையலை செய்திருக்கிறார்கள். அது அன்றிலிருந்துதான் அது காய்கறி என்று வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் நாம் இன்று காய் கறி என்று சொல்கிறோம். ஆனால் காய் என்பதற்கான விளக்கம் பொருள் புரிகிறது. கறி என்றால் என்ன என்பது பலருக்கு தெரிவதில்லை. ஆனால் வாழையடி வாழையாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தாற்பயம் என்ன என்று தெரியாமல் வழங்குவதுதான் இங்கு மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய இழுக்கு என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொன்னு, இதுல ஒரு இலக்கணம் உண்டு. ஏன்னா அந்த கறி என்ற சொல்லுக்கான பொருளை மட்டும் சொல்ல வரல, அது இருக்கக்கூடிய இலக்கணத்தையும் சொல்ல வருகிறேன். ஏன்னா காய் கறி. சரியா? இங்க நிறைய பேர் காய்கறி என்று எழுதுவார்கள், இக்கு போட்டு எழுதுவாங்க. சரியா? இங்கு வள்ளியும் வரக்கூடாது. ஏன்? அப்ப இங்க என்ன இருக்கு, காயும் கரியும். சரிங்களா? அப்ப என்ன இருக்கு, வந்திருக்கீங்களா? ஆகையால் மறைந்து வந்ததால் உண்மை தொகை. அப்ப உண்மை தொகையில்
வள் மிகாது. சரிங்களா? அப்ப இந்த சொல்லு மட்டுமல்ல, சொல்லுக்கான பொருள் மட்டுமல்ல, அதில் இலக்கணமும் ஒளிந்திருக்கிறது. அந்த இலக்கணத்தையும் தங்களிடம் பதிவு செய்திருக்கிறேன், புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மறுபடியும் இது இன்னொரு பெரிய நம்ம செய்யக்கூடிய இழுக்கு என்ன அப்படின்னா, நிறைய இந்த காய்கள் விற்கக்கூடிய கடையை பாருங்க, பெயர் பலகை என்ன, காய்கறி கடை, காய்கறி கடை, காய்கறி கடை. ஏயா காய் விற்கிற சரி, கறியுமா சேர்த்து விற்கிற? தெரியாது. ஏன் கறி என்று சொல்ற? தெரியாது. நீங்க வேணுமென்றால் ஏதாவது காய்கறி கடைக்கு போயிட்டு, சரிங்களா, இது ஏன் காய்கறி கடை என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள்? காய் என்றால் தெரியும், இங்க இருக்கக்கூடிய காய்கள், சரியா, மரம் செடி கொடிகளிலிருந்து விளையக்கூடிய காய்களை வைத்திருக்கிறீர்கள், ஆகையால் காய்கள். கறி என்றால் என்ன? இங்க இறைச்சியையும் சேர்த்து வைக்கிறீர்களா என்று கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு கடையில காயும் கறியும் சேர்த்து விற்கிறார்களா? அவ்வாறு இருந்தா அந்த கடையில காய்கள் நம்ம வாங்குவோமா? கண்டிப்பா வாங்க மாட்டோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த இறைச்சியுடைய இருக்கக்கூடிய அந்த வீச்சுகள், அந்த நீர்த்துளிகள் வெட்டும் பொழுது அந்த சதனம் இல்லையா, அந்த காய்கள் நம்ம வாங்க மாட்டோம். அந்த காயும் கறியும் ஒரே இடத்தில் வைக்க மாட்டார்கள். அதே போல் இறைச்சியை வைத்து சமைக்கக்கூடிய உணவில் காய்களை இட்டும் சமைக்க மாட்டோம் என்பது நம்முடைய மரபு. சரியா? சுவை வேண்டும் என்பதற்காக. ஆகையால் இதையெல்லாம் தெரிந்த நமக்கு இறைச்சியில் காய்களை சேர்க்கக்கூடாது என்று தெரிந்த நமக்கு அந்த பிறகு பெயரில் மட்டும் எப்படி கரியை சேர்த்தார்கள் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? உணவில் மட்டும், கறி உணவில் மட்டும் காய்களை இடக்கூடாது என்று ஆயிரம் தாற்பயம் பேசக்கூடிய நாம், அப்ப ஒரு பெயர் பலகையில் மட்டும் காயோடு கறியை சேர்த்து எழுதுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? எந்த விதத்தில் நியாயம்? பிறகு எப்படி எழுதலாம்? காய் கனி கடை, காய் கனி கடை என்று வைக்கலாம், தவறில்லை. காய் கனி கடை என்று சொல்வது ஒன்றும் தவறில்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காய்கறி கடை என்றுதான் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் பெயர் பலகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் அதற்கான காரணத்தையும் கேட்பதில்லை, அதற்கான தாற்பயம் என்ன என்பதை உணர்வதில்லை. சரியா? உணர்ந்தும் பிறருக்கு எடுத்து சொல்வதும் இல்லை. நாம் இன்று வரை உணராமலே இருந்திருக்கிறோம். காயோடு கரியை நின்று தின்று அவற்றை கொண்டு தமிழை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தாற்பயமான உண்மை. இனியாவது காய் என்பது என்ன, கறி என்பது என்ன என்று கேட்டால் சரியா, அப்பொழுது சொல்லுங்கள். காய் என்பது காய்களையும், கறி என்பது மிளகினையும். என்னுடைய முன்னோர்கள் காயிட்ட குழம்பில் அந்த கரியாகிய மிளகினை இட்டு மிளகினை விட்டு இட்டு என சமைத்திருக்கிறார்கள் என்பதால் காய்கறி என்று மரபு வழங்கப்பட்டது. பிறகு என்று இந்த மிளகாய் வந்ததோ அன்றுதான் மிளகை மறந்து போனோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, மிளகு ஏதாவது ஒரு கோயில் எங்கேயாவது பயன்படுத்துறோம். எல்லா உணவுகளிலும் மிளகை சேர்த்துக்கிறோமா? கிடையாது. ஆனா முன்னோர்கள் சமைக்கக்கூடிய எல்லா வகையான குழம்புகளிலும் மிளகை சேர்த்திருக்கிறார்கள். அப்ப மிளகாய் என்று வந்த ஸ்ரீநாட்டில் இருந்து மிளகாய் என்று என்கிற ஒரு பொருள் என்று நாம் இறக்குமதி செய்தோமோ அன்றிலிருந்து மிளகு என்பது நமக்கு என்ன ஆச்சு? எப்பயாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறி போச்சு. ஆகையால் அறிவு சார்ந்த தமிழ் மக்களே, தயவு கூர்ந்து கேளுங்கள். இங்கு காய் என்பது காய்களையும், கறி என்பது இறைச்சியையும் குறிப்பது அல்ல என்பது உணருங்கள். இங்கு கறி என்பது எதை குறிப்பது? மிளகு என்ற சொல்லையும் குறிப்பதாக, மிளகு என்ற பொருளையும் குறிப்பதாக தாங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது காய்கறி என்பதில் மறைந்திருக்கக்கூடிய இலக்கணம் என்ன அப்படின்னா, காயும் கரியும் இட்டு சமைத்தேன். அப்ப காய் என்பவற்றையும் கரியாகிய மிளகினையும் இட்டு சமைத்தேன். காயும் கரியும் என்னும் பொழுது அந்த ஊன் என்னும் சொல் மறைந்து வந்து உண்மை தொகைக்கு இருக்கிறது. அங்கு இன்னொரு இலக்கணம் ஆகுது. என்ன அப்படின்னா, உண்மை தொகையில் வள்ளின மிகாது என்பதை நாம் அறிகிறோம். நிறைய பலகைகள், பெயர் பலகைகள் அந்த வள்ளினத்தை இட்டு எழுதும் பொழுது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. வள்ளினம் வரக்கூடிய மார்பு கூட அதிர்கிறது. சரிங்களா? இனியாவலாது பெயர் பலகைகளை திருத்துவோம், நாம் சொல்லக்கூடிய பெயர்களையும் திருத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.